தமிழ்நாட்டில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இன்றைய தினம் தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாடு உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை என்பது தென்கிழக்கு பருவமழை விலகியதற்கு பிறகாக தொடங்கக்கூடிய ஒரு பருவமழை. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகள் மீது மட்டுமே இந்த பருவமழை அதிக அளவில் 3 மாதத்திற்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தும். அந்த சூழல்ல தமிழ்நாட்டிற்கு பெருவாரியான மழையை கொடுக்கக்கூடிய பருவமழை வடகிழக்கு பருவமழை. இந்த ஆண்டு சராசரி அளவான 45 சென்டிமீட்டருக்கு விட அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும் எனவும், குறிப்பாக 50 சென்டிமீட்டர் வரையிலும் இந்த 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு கணித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் இயல்பான தேதியை தொட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலிருந்தே மழையை தரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்ப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அந்த காரணிகள் காற்றுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட வேண்டும். குறிப்பாக தென்மேற்கு பருவமழையின் பொழுது காற்றுடைய திசை தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். தற்பொழுது காற்றுடைய திசை கீழ்ப்பகுதியிலும் வளிமண்டலத்திலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீச தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் 2.5 மில்லிமீட்டர் என்ற அளவுக்கு மேலாக இருக்கும் பட்சத்தில் காற்றுடைய போக்கு உள்ளிட்டவைகளை கணக்கில் கொண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கப்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் கருத்தில் கொள்ளும். அந்த வகையில கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளின் மேல் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.